ஹலோ ஷோல் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கோயை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோவும் அண்ட் அதில் இருக்க டைப்ஸை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட்டும் கூட. ஸோ இந்த வீடியோ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மறக்காமல் லைக் பண்ணுறீங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க கோயை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல இந்த கோய் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அதோட நேம் கோய்க்கான அர்த்தம் ஜாப்பனீஸில் வந்து கார்ப்புன்னு அர்த்தம் தான். ஸோ கோய் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ப் ஃபிஷ் தான். கார்ப் ஃபிஷ் வந்து காமன் கார்ப், ரிவர்லலாம் இருக்கக்கூடிய காமன் கார்ப்பு. அந்த கார்ப்பை வந்து செலக்டிவ் ப்ரீட் பண்ணி இந்த மாதிரி ப்ரீடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கோய் ஃபிஷ்ஷஸில். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க ஜப்பானில். ஸோ செஞ்சுரிஸாக இந்த மீனை ப்ரீட் பண்ணுறதுனால இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது இந்த மீன். அண்ட் இந்த கோய் ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் வைஸாக பிரிச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பேட்டர்ன்ஸு, நெட் பேட்டர்ன்ஸ், ஸ்கேல்லெஸ்ஸு, மெட்டாலிக்கு, அதுக்கப்புறம் நான் மெட்டாலிக்கு, அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் பேர் இருக்குது. அது என்னென்ன நேம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவாரி மோனோ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் மெட்டாலிக் ஸ்கேல் இருக்கக்கூடிய கோய் ஃபிஷ்ஷஸு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பிகோ. அது பார்த்தீங்கன்னா டாட்டாஸ் ஷெல் பேட்டர்னுக்கு ஸ்கேல் மாதிரி இருக்கும். மூணாவது இடத்துல இருக்கிறது ஹிக்காரி மோனோ இல்லாட்டி ஹிக்காரி மூஜி, அப்புறம்லாம் ஓகன். ஸோ இது வந்து தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் மன்னிச்சிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேரியஸ் கலரில், சிங்கிள் கலரில், மெட்டாலிக் ஸ்கேலோடு இருக்கும். நாலாவதாக இருக்கிறது கோரோமோ ஸ்கேல் டைப்பு. அது பார்த்தீங்கன்னா நெட் லைக் பேட்டர்ன் இருக்கக்கூடிய ஸ்கேலு. அஞ்சாவதாக இருக்கிறது டுட்ஸு. ஸோ தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்கேலே இருக்காது, ஸ்கேல் லெஸ்ஸாக இருக்கும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கேல்ஸாக இருக்கும். ஸோ ஷோல் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கேல் டைப் இருக்குதுன்றது இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க கோய் ஃபிஷ்ஷஸில். அண்டு கோய் ஃபிஷ்ஷஸில் இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோய் ஃபிஷ்ஷஸ்லாம் நல்லா ஒரு ஸ்மார்ட்டான ஃபிஷ்ஷு. அதால் யார் ஓனருன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வந்து ஹேண்ட் ஃபீடிங்க்கும் அதை வந்து பழக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நல்லா 6 அடி வரைக்கும் ஜம்ப் பண்ணக்கூடிய மீன் தான் இது. ஸோ வாங்க இனி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது கொஹாக்கு கோய். ஸோ இந்த கோய் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ பாடியில் வந்து நீங்கள் ரெட் அண்ட் ஒயிட் கலர் நோட்டீஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கோய் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அண்ட் ஸ்கேல்லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் ஸோ இவனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதுக்குள்ளேயே சில டைப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது என்னன்றதை நான் ஒரு இமேஜாக உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். ஸோ வாங்க நீ அடுத்த டைப் கோயை பார்க்க போயிடலாம். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது டன்சோ கோய். ஸோ டன்சோ கோய் பார்த்தீங்கன்னா இந்த கொஹாகு கோயோட தான் வந்த ப்ரீடு. ஸோ இந்த கோய் பார்த்தீங்கன்னா அதோட ஹெட்டில் வந்து ரெட் சர்க்கிள் மார்க்கை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ மற்ற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது கஷ்டம் இந்த கொஹாக்கு வெரைட்டியில். ஓகேங்களா? ஸோ இந்த கோய் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் வந்து ரெட் கலரில் இருக்கும். சம்டைம்ஸ் இது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ வாங்க நீ அடுத்த கோய் டைப்பை பார்க்க போயிடலாம். மூணாவது இடத்துல இருக்கிறது சங்கி இல்லாட்டி தாய் ஷோகோ சன்கோகு, சில சன்ஷோகு. ஸோ தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கோய் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் இருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஷிரோஜி இல்லாட்டி ஷிரோன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜாப்பனீஸில் ஒயிட்டுன்னு அர்த்தம் அந்த கலருக்கு பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாய், அதுக்கான அர்த்தம் வந்து ரெட் கலரு. மூணாவது பார்த்தீங்கன்னா சுமி, அது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த கோய்க்கு வந்து ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு இந்த 3 கலர் இருக்கும். ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டாக கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக பேச்சஸாக தான் இருக்கும் இதுக்கு. நாலாவதாக இருக்க கோய் பேர் பார்த்தீங்கன்னா குமோரினோ கோய். தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க, வாயிலே வர மாட்டேங்குது இந்த ஜாப்பனீஸ் பேர்லாம், அதான். ஸோ இந்த கோய் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அண்ட் இந்த கோய் ஃபிஷ் வந்து ஸ்கேல்லெஸ் கோய். ஸோ ஸ்கேல்லெஸ் கோய்னால் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அது ஜாப்பனீஸில் என்ன ஸ்கேல் நேமுன்றதை நான் டீட்டெயிலாக முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ அது ஸ்கிப் பண்ணிட்டு நேராக இங்கே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது. அதை பாருங்கள் அது என்ன ஸ்கேல் டைப்புன்னு. ஓகேங்களா? அண்ட் இந்த கோய் வந்து நம்ம ஜாப்பனீஸ் கலரில் சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், ஷிரோஜி அண்டு சுமி கலரில் இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஷிரோஜினா ஒயிட்டு, சுமினா பிளாக்கு. ஸோ வாங்கி நீ அடுத்த கோயை பார்க்கலாம். அஞ்சாவது இடத்துல இருக்கிறது ஷோவா. ஸோ ஷோவா பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் இருக்கக்கூடிய ஒரு கோய் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா சங்கி கோய். அது பார்த்தீங்கன்னா அதோட பிளாக் ஸ்பாட் வந்து நான் சின்னதாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அந்த டாட்ஸ் பேச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பட் ஷோவாக் அப்படி கிடையாது. ஷோவாக் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று பெருசாக இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் ஷோவாக்கு அந்த பிளாக் ஸ்பேச்சஸ்லாம்.
ஸோ நல்லா பிளாக் பேச்சஸோட ரெட்டாக ஒயிட்டாக இருக்கும் இந்த மாதிரி கோய் ப்ரீடு. ஸோ இந்த 2 பிளாக் பேச்சஸை வச்சு தான் நீங்கள் வந்து எந்த கோய் டைப்புன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 6th பிளேஸில் இருக்கிறது ஹரிவாக்கி கோய் ஃபிஷ் தான். இது வந்து ஒரு மெட்டாலிக் கோய் ஃபிஷ்ஷு. ஸோ இதோட ஸ்கேல்லாம் பார்த்திங்கன்னா மெட்டாலிக்காக இருக்கும். ஸோ அது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த கோய் ஃபிஷ் பார்த்திங்கன்னா 2 கலரில் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ஒயிட்டு. ஸோ இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஆரஞ்சு கலரில் இருக்கும், சம்டைம்ஸ் லெமன் எல்லோ கலரில் இருக்கும். ஓகேங்களா, இந்த 2 கலரில் இந்த மீனை வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க நீ அடுத்த டைப் கோய் ஃபிஷ்ஷாக பார்க்க போயிடலாம். 7th பிளேஸில் இருக்கிறது அசாகி கோய். ஸோ இந்த கோய் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அதோட பாடியில் வந்து ஃபின்னில் வந்து நீங்கள் மெயினாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ரெட் கலர் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஸ்கேல்ஸ் பார்த்தீங்கன்னா நெட் பேட்டர்னில் இருக்கும், நல்ல ஒரு ரெட்டிகுலேஷன் பேட்டர்னில் இருக்கும். அண்டு கலர் பார்த்தீங்கன்னா கிரே ப்ளூவோ இல்லாட்டி ப்ளூயிஷ் கலர் இல்லாட்டி இண்டிகோ கலரில் இருக்கும். ஸோ இந்த 3 கலரில் இந்த கோய் ஃபிஷ் வந்து இருக்கும். ஸோ இந்த கோய் ஃபிஷ் வந்து ரொம்ப ரேர் வெரைட்டிங்க இது. ஸோ வாங்க நம்ம அடுத்த வெரைட்டி கோயை பார்க்க போயிடலாம். 8th பிளேஸில் இருக்கிறது குஜாக்கு கோய். இது வந்து ஒரு மெட்டாலிக் கோய். ஸோ அதோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மெட்டாலிக் ஒயிட்டில் இருக்கும். அண்ட் அதோட பாடியில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இல்லாட்டி ரெட் பேச்சஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிளாக் நெட் பேட்டர்ன்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படியே அந்த பிளாக்காக அந்த ஸ்கேல்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம், அந்த நெட் பேட்டர்ன் ஸ்கேலை. ஸோ இந்த கோய் வந்து ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி தான். ஸோ இது ரொம்ப ரேர் கோயின்னு சொல்லலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்த வெரைட்டி கோயை பார்க்க போயிடலாம். 9th பிளேஸில் இருக்கிறது கிக்கு சோவி கோய். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல்லெஸ் மெட்டாலிக் கோய். ஸோ இந்த கோய் வந்து நல்லா ஒரு ரெட் அண்ட் ஒயிட் கலர் இருக்கும். ஸோ ரெட் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ரெட் கலரில் இருக்கும், இல்லாட்டி அது வந்து ஆரஞ்சு கலர்லேயும் வரது உண்டு. அண்ட் இந்த கோயிலில் நல்ல குவாலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா நல்லா அந்த டார்க் ரெட்டில் இருக்கும். ஸோ நல்லா அழகாக இருக்கும் இந்த கோய் வெரைட்டி. அண்ட் இது வந்து ரொம்ப ரேரான கோய் வெரைட்டி. ஸோ வாங்க நம்ம அடுத்த கோய் என்னன்றதை பார்க்க போயிடலாம். 10th பிளேஸில் இருக்கிறது ஷீரோ உட்சோரி. தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ இந்த கோய் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவில் முன்னாடியே பார்த்த மாதிரியே இருக்கும். பட் அந்த கோய் வேறு, இந்த கோய் வேறு. நீங்கள் முன்னாடி பார்த்த கோய் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்லெஸ் கோய், பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கக்கூடிய ஸ்கேல்லெஸ் கோய். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கக்கூடிய ஸ்கேல் இருக்கிற கோய். ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்துக்கும் அந்த டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. அதனால தான் நான் முன்னாடியே வந்து ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் நான் தனியாக நேம்ஸை சொன்னேன். ஓகேங்களா, அண்ட் ஷோல் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டும் வந்து நல்லா படர்ந்துருக்கும். ஸோ நல்லா அழகாக இருக்கும் இந்த கோய் பார்க்க. அண்ட் ஷோல் இதுக்கு அடுத்த டைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய டைப்ஸாக இருக்குது கோய் ஃபிஷஸில். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you next video. Bye bye ஷோல்.